நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் சார் ஸ்டாலின் சார் வாங்க. வணக்கம் சார். ஸ்டாலின் உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். உள்ள வாங்க சார். உள்ள வேணாப்பா, இங்கே நின்று பேசிடுவோமே. குருவி உள்ள போய் சேர் எடுத்துட்டு வா. சார் அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சாரு நிப்பாரு. சார் இருங்க சார், உட்காந்து பேசலாம். ஏன் சார் சேர் கட்டாயம் வேணுமா? யார் நின்று பேச மாட்டாரா? எடுத்துட்டு வான்னு சொல்றீல்ல, போயா. பாத்தியா ஸ்டாலின், இந்த பயலுக்கு வர வர ரொம்ப திமிராயிடுச்சு. என்ன விஷயம் சொல்லுங்க சார். வேற ஒண்ணும் இல்ல, நீ அந்த அண்ணாச்சி கிட்ட சவால் விட்டுட்டு வந்துட்ட. எனக்கு ராத்திரியில தூக்கம் இல்லப்பா, ரொம்ப பயமா இருக்குப்பா. சார் எதுக்கு சார் இப்படி பயப்படுறீங்க? நடக்க போற போட்டியில கண்டிப்பா நாம தான் ஜெயிக்க போறோம். ஸ்டாலின், கான்பிடன்ட் வேணும் தான், ஆனா ஓவர் கான்பிடன்ட் இருக்க கூடாதுப்பா. நம்ம பசங்க கல்லுங்க, அவங்கள செதுக்கி சிலையாக்கணும். ஆனா அண்ணாச்சி ஸ்கூல் பசங்க அப்படி இல்லப்பா, அவங்கெல்லாம் ரெடிமேட் சிலைங்க. அவங்க கூட போட்டி போட்டு நம்ம எப்படிப்பா ஜெயிக்க முடியும்? போட்டி போட போறது பசங்க மட்டும் இல்ல சார், நாமளும் சேர்ந்து தான் மோத போறோம். நம்ம மேல நம்மளுக்கு நம்பிக்கை இருந்தா பசங்க கண்டிப்பா ஜெயிப்பாங்க சார். சார் இந்தா உட்காருங்க. குருவி உள்ள சேர் இருக்குல்ல, அப்புறம் ஏன் ஸ்டூல் எடுத்துட்டு வந்த? ஏன் சார்? ஸ்டாலின் நீயே பாரு ஸ்டாலின். ஏன் பெட்ரோமாஸ் லைட்டே தான் வேணுமா? இதுலலாம் உட்கார மாட்டீங்களா? சும்மா உட்காருங்க சார். போதும் ஸ்டாலின், நீ என்னமோ சொல்ற, ஆனாலும் எனக்கு பயமாத்தாப்பா இருக்கு. சார் 3ல 2 போட்டியில ஜெயிச்சா போதும் சார், அப்புறம் ஏன் சார் பயப்படுறீங்க? ஸ்போர்ட்ஸு கல்ச்சரல்ஸு ஸ்கில் டெஸ்ட்னு சொல்றீங்களே, ஸ்கில் டெஸ்ட்னா என்ன சார் அர்த்தம்? திறமையும் அறிவும் சம்பந்தப்பட்டது. யோ, அதாவது உனக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லாததுன்னு அவர் சொல்ல வர்றாரு. ஓகே ஓகே. ஏ ஸ்டாலின், இது அந்த குவிஸ் ப்ரோக்ராம் மாதிரி தானே? ஆமா சார். சரி, அதுல யார இருக்க போற? குறிப்பா நான் இதை ஏன் கேக்குறேன்னா, 2 போட்டியில நம்ம பசங்க அவங்களுக்கு ஈக்குவலா வந்துருவாங்க. ஆனா இந்த போட்டி கொஞ்சம் கஷ்டமாச்சப்பா. ஆமா சார், ஆனா இந்த ரவுண்டுக்கு கண்ணே, வாட்டர் டேங்கு, கேபி இவங்களை ஃபிக்ஸ் பண்ணலாம்னு பாக்குறேன் சார். கண்ணனா? அவன் சமாளிப்பானா? இதுக்கெல்லாம் நிறைய படிச்சிருக்கணுமே ஸ்டாலின், நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணுமே. சார் கண்ணனுக்கு கண்ணு மட்டும் தான் சார் தெரியாது, ஆனா உங்களை விட புத்திசாலி. ஏய், நீ இந்த இடத்தை விட்டு போறதுக்குள்ள உதவாங்காம போக மாட்டேன், ஜாக்கிரதை. சார் கண்ணே நல்ல டேலண்டான பையன் சார், அதுக்கு சரியான ஆள் அவன் தான். அவன் மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு சார். சரி ஸ்டாலின், உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே தான். ஆனாலும் என்ன ஆனாலும் இழுத்துனுங்கிறீங்க? கேட்க வேண்டியது எதுவா இருந்தாலும் முழுசா கேளுங்க சார். ஆனாலும் போட்டியில தோத்துட்டா நீ ஏன் வேலையை விட்டு போறேன்னு அந்த ஆளுகிட்ட ஒத்துக்கிட்ட? சார் ஜெயிக்க போறது நாம தான், அப்புறம் பந்தயம் எதா இருந்துட்டு போகுது சார். அது மட்டும் இல்லாம இதுல மட்டும் நம்ம ஜெயிச்சிட்டோம்டா, நம்ம வழியில அண்ணாச்சி வரவே மாட்டாரு. இதை விட வேற என்ன சார் வேணும் நம்மளுக்கு? அது சரிதான், ஆனாலும் பாருங்க சார், தோத்தா எனக்கு மட்டும்தான் பிரச்சனை, ஜெயிச்சிட்டோம்டா நம்ம ஸ்கூலுக்கே பிரச்சனை தீர்ந்துடும் சார். நம்மளை விட தோக்குறது அண்ணாச்சிக்கு தான் பெரிய இழப்பு. ஆனா ஒண்ணு சார், அண்ணாச்சி இதுல ஜெயிக்கிறதுக்கு எந்த கேடி வேலை வேணா செய்வான் சார். நம்ம ஜெயிச்சா கூட ஒத்துக்க மாட்டான், ட்ரிக்ஸ் ஏதாவது பண்ணுவான். அப்படி பண்ணா அது அவருக்கு தான் அசிங்க, அதனால அவர் அப்படிலாம் பண்ண மாட்டாரு. இந்த பாரு ஸ்டாலின், நீ என்ன பண்ணாலும் அது கரெக்டா தான் இருக்கும். அதை பண்ணு, நாங்க என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க உன் கூட இருந்து அதை செய்ய தயாரா இருக்கோம். சரி, நாங்க வர்றோம். வாங்க போலாம். சரி. என்ன எல்லாரும் ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க போல? ஆமா சார். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். 5 நிமிஷம் தான், பேசலாமா? சார் சொல்லுங்க சார். அது வந்து சார், அது என்ன விஷயம் எங்களுக்கு தெரியும் சார். அப்படியா? என்ன விஷயம்னு தெரியுமா? சார், அந்த அண்ணாச்சி உங்ககிட்ட தேவலாம் சவால் விட்டாரு, அதானே சார்? டேய், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? சார் இங்க என்ன நடக்குது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சார். பரவாயில்ல, ரொம்ப விவரமா தான் இருக்கீங்க. சார் எங்களுக்கு என்னன்னே தெரியாது சார், சொல்லுங்க சார். சார் கேள்சிங்களே வேஸ்ட் சார், எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஏய், உங்களுக்கு எதுவோ தெரிஞ்சிச்சுன்னு ஓவரா பேசாதீங்கண்ணா. ஏன் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? அண்ணாச்சி என்கிட்ட ஒரு சவால் விட்டுருக்காரு. அது எனக்கு விட்ட சவால் இல்லை,
உங்களுக்கு விட்ட சவால். என்ன சார் சவாலு? கல்ச்சுரல்ஸு, ஸ்போர்ட்ஸு, ஸ்கில் டெஸ்ட்டு 3 ரவுண்டு. இதில் 2 ரவுண்டு எந்த ஸ்கூல் ஜெயிக்குதோ அந்த ஸ்கூல் தான் வின்னரு. சார் இதுக்கு அந்த சின்ன சார் பெற்றுக்கிறாரு. நாம் ஜெயிச்சிட்டா இனிமேல் நம்ம ஸ்கூல் விஷயத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை நம்ம தோத்துட்டா நம்ம என்ன சார் பண்ணணும்? அந்த ஸ்கூல் விஷயத்துல தலையிடுறதா? நம்ம எப்படா அந்த ஸ்கூல் விஷயத்துல தலையிட்டு இருக்கோம்? இங்கே பாருங்க, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம். நாம தான் ஜெயிக்க போகிறோமே, நம்மளுக்கு எதுக்கு அந்த கொஸ்டின்லாம்? எனக்கு தெரியும். இதுல நம்ம தோத்துட்டா சார் ஊரை விட்டு போனோம். அதான் பெட்டு. சார் இது மாதிரிலாம் எதுக்கு சார் ஒத்துக்கிறீங்க? நம்ம ஜெயிச்சா அண்ணாச்சி ஊரை விட்டு போவாரா சொல்லுங்க? அப்புறம் ஏன் சார் நீங்க மட்டும் இதுக்கெல்லாம் ஒத்துக்கிறீங்க? ஏன் ஒத்துக்கிட்டு கேட்குறீங்க? அதுக்கு காரணமே நீங்கள் தான். உங்கள் மேலே நான் வச்சிருக்க நம்பிக்கை தான் காரணம். நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன் ஜெயிக்க மாட்டீங்களா? சார் கண்டிப்பா ஜெயிப்போம் சார். டேய் சும்மா சொல்லணும்னு சொல்லாதடா. நம்ம தோத்தா சார் அவ்வளவுதான். டேய் பயப்படாதீங்கடா. நான் எதுக்கு இதுக்கு ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? நான் அந்த ஸ்கூலை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காகவும் என்னை காப்பாற்றணுன்றதுக்காகவும் நீங்கள் கண்டிப்பாக அதில் போராடி ஜெயிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால தான். அதுவும் உண்மைதான் சார். இங்கே பாருங்க, உங்களுக்கு இருக்கிற அதே மூலம் தான் அந்த அண்ணாச்சி ஸ்கூல் பசங்களுக்கு இருக்கு. உங்கள் வயசு பசங்க கூட தான் நீங்கள் மோத போகிறீங்க. அப்புறம் ஏன் எல்லாரும் பயப்படுறீங்க? இங்கே பாருங்க, உங்கள் கூட மோத போகிறது பெரியவங்களோ இல்லை அதுக்கு மூத்தவங்களாம் கிடையாது. எல்லாருமே உங்கள் வயசு பசங்க தான். தைரியமாக உண்மையாக உழைச்சிங்கடா வெற்றி நமக்கு தான். சார் நீங்க எங்க கூட இருக்கப்போ எங்களுக்கு என்ன சார் பயம்? நாங்க கண்டிப்பா அந்த போட்டியில ஜெயிப்போம் சார். வெரி குட். சார் 2 போட்டினா சார் 3 போட்டியில நாங்க வின் பண்ணி காட்டுறோம். வேற எதுவுமே வேணாடா, இது ஒன்று போதும் எனக்கு. இதுக்கு மேலே நான் தோத்தா கூட சந்தோஷமாக தான் இந்த ஊரை விட்டு போவேன். எங்களை சொல்லிட்டு நீங்க ஏன் சார் இப்படி பேசுறீங்க? நம்ம எல்லாரும் அண்ணாச்சி மூஞ்சில கரிய பூசி காட்டுறோம் சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார், மகாத்மா காந்தி ஸ்கூல்ல இங்கதான் இருக்கு போல் இருக்கு. நீங்கெல்லாம் கோயிலுக்கு வர ஆளே இல்லையே, எங்க இந்த பக்கம்? நாங்க வந்தது இருக்கட்டும், நீங்க என்ன இந்த பக்கம்? அதுவா குயிலு? அதான் போட்டின்னு ஸ்டாலின்ட்ட சவால் விட்டேன்ல, போட்டியில ஜெயிக்கணும்னா இறையருள் வேணும்ல, அதான் ஒரு வேண்டுதலை போட்டு போலான்ட்டு. நாங்களும் அப்படிதான் அண்ணாச்சி. நீங்க இந்த போட்டியில ஜெயிக்கணும்னு அம்மன்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வேண்டுதல் பண்ணலாம்னு வந்தோம். அப்படியா? இத நான் நம்பணும். உங்களுக்கு எப்பவுமே தமால் தான் சார். போய் சொன்னா அண்ணாச்சி கரெக்டா கண்டுபிடிச்சிருக்காரு. யோ வேதக்காரர, நீ என்ன இந்த பக்கம்? நீ மாதா கோயில் ஆள் இல்ல? ஆமா அண்ணாச்சி, அதுவும் போட்டி ஹெவியா இருக்கா, அதான் கோயில் சர்ச்சு மசூதின்னு எல்லாத்துலயும் ஒரு வேண்டுதலை போட்டுக்கிட்டு இருக்கோம். எல்லா கடவுளுடைய அனுகிரகம் இருந்தா தானே வின் பண்ண முடியும். இங்க பாரியா தமிழே, எந்த கடவுளோட அனுகிரகம் இருந்தாலும் இந்த அண்ணாச்சியையோ இந்த அண்ணாச்சி ஸ்கூல் பசங்களையோ ஜெயிக்கவே முடியாது. ஏன் அண்ணாச்சி நீங்க இவ்வளவு நம்பிக்கையா பேசும்போது அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீங்க கோயிலுக்கு வந்தீங்க? இங்க பாடுறா குயில. அண்ணாச்சி நானு குயில் இல்ல குருவி. ஆமா, இது ரொம்ப அவசியம். டேய் போட்டியில மோத போதுங்களே என் பசங்க, அதுங்க கையில கப்பு வாங்காதுங்க, காலால தான் வாங்குங்க. கப்ப கையில வாங்கணுமா கால்ல வாங்கணுமான்னு தெரியாத உங்க பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி அண்ணாச்சி ஜெயிக்க போறீங்க? முதல்ல ஆளுங்களை மாத்துங்க அண்ணாச்சி. சார் ரொம்ப திறமையா பேசுறதா நினைப்பு. இங்க பாருங்க சார், இந்த போட்டியில என் பசங்க ஜெயிக்க தான் போதுங்க, நீங்க மண்ண கவ தான் போறீங்க. அண்ணாச்சி வில்லனுங்கெல்லாம் பாக்குறதுக்கு ஹைட் வெயிட்டா கெத்தா தான் இருப்பாங்க. ஆனா ஹீரோ ஒல்லியா தனுசு மாதிரி தான் இருப்பாரு. ஆனா கிளைமாக்ஸ்ல ஹீரோ தான் ஜெயிப்பாரு. டேய் அது சினிமாடா, இது சீரியஸா. என்னது சீரியலா? டேய் சீரியல் இல்லடா, சீரியஸ்னு சொல்றேன். 4 மாட்டை வாங்கி ஒரே பாட்டுல கம்பெனிய கட்டி 5 ஸ்டார் ஹோட்டல் கட்டுறதெல்லாம் படத்துல நிஜத்துல ஆகாது ராஜா. அந்த ஸ்டாலின துணியெல்லாம் பேக் பண்ணி வைக்க சொல்லு. எதுக்கு? எதுக்கா? தோத்தா கிளம்பணும்ல. தோத்தா தானே? ஓ ஜெயிப்பீங்கன்னு வேற கனவு கண்டுட்டு இருக்கீங்களா? ஐயோ ஐயோ. அண்ணாச்சி போட்டியை ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. ஆமா,
அவனை என்னைக்கு நான் ஊரை விட்டு அனுப்புறேனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி. ஆனா அண்ணாச்சி, ஒரு விஷயத்துல உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு அண்ணாச்சி. என்னது? இல்ல, வில்லன்லாம் மிரட்டுவாங்க, அடிப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம போட்டி தானே போடுறீங்க அண்ணாச்சி. போட்டியில முதல்ல ஜெயிக்கிறேன், அப்புறம் இருக்கு உங்களுக்கு அடி உதெல்லாம். என்ன நான் சொல்றது, என் ஸ்கூல் பசங்க எப்படின்றது இந்த போட்டியோட முடிவுல உங்களுக்கு புரியும். உங்ககிட்ட எல்லாம் ஏன் சார் நான் பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு, நான் வரேன். ஏய் ஏறுங்கடா. காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி மணி, காசு பணம் துட்டு மணி ஏய் கொஞ்ச மணி. நேரம் அமைதியா இருங்கடா, தலை வலிக்குது. டேய் டப்பாசு தலைவலி தான், வேற பாட்டு பாடுறா. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரி கடிச்சு போதையே இல்ல, உலகம் சிரிச்சு டவுசர் கிழிஞ்சி. சத்தியமா நீ எனக்கு தேவையே இல்ல, 10 நாளா சரி கடிச்சு போதையே இல்ல. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், உட்காருங்க. என்ன கடையில் இந்த கிளாஸ்ல வந்து உட்காந்துருக்கீங்க? சார் நம்ம கிளாஸை க்ளீன் பண்றாங்க சார். ஓ ஆமால. சரி, இப்ப பாட்டு சத்தம் வந்துச்சு, அது இங்க இருந்தே வந்துச்சா? ஆமா சார். சரி, யாரு பாடினது? கிருமி சார். அமைதியாவே இருக்க மாட்டேன்றான், எப்ப பார்த்தாலும் பாடிட்டே இருக்கான் சார். ஏய் ஏன்டி அவனை மாட்டி விடுற? தலை வலிக்குதுன்னு சொன்னா கேட்கணும், நல்லா வேணும். டேய் கிருமி, எந்திரி. நீதான் பாடினியா? ஆமா சார். சாரி சார், இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார். ஏன்டா பண்ண மாட்டேன்னு சொல்ற? நல்லா தாண்டா பாடுற. இந்த பாரு, இனிமேல் டெய்லி 1/2 hour பாடி நல்லா பிராக்டிஸ் பண்ற. சார் சும்மா கேலி பண்ணாதீங்க சார். டேய் நான் ஏன்டா கேலி பண்ண போறேன்? நான் சீரியஸா தான் சொல்றேன். டெய்லி 1/2 hour பிராக்டிஸ் பண்ற. ஆனா கிளாஸ் ரூம்ல இல்ல, ஆபீஸ் ரூம் பக்கத்துல இருக்கிற எம்டி ரூம்ல. சரி, ஸ்டேஜ்ல ஏறி தைரியமா பாடுவியா? பாடுவேன் சார். வெரி குட், உட்காரு. சிப்ப டேய் உட்கார. சரி, ஜிகே ரவுண்டுக்கு ஆள் செலக்ட் பண்ணணும். யார் யாரெல்லாம் கலந்துக்கலாம்னு ஆசைப்படுறீங்க? டேய் யாருமே கை தூக்க மாட்டீங்களா? சார் கபடி கோகோ கோலி பொம்பரம் இந்த மாதிரி தான் நான் பார்த்துப்பேன் சார். ஆனா ஜிகேலாம் வேணாம் சார். டேய் கிளி, நீயே? சார் நான் எடுத்த பொருளை எடுத்த இடத்துல வைக்க மாட்டேன்னு எங்க அப்பா அடிக்கடி திட்டுவாரு சார். படிக்கிறதே மறந்துடுது சார், நான் எப்படி செய்யறதுல? சரி, ரோபோ நீயே? சார் அவன் படிச்சா மறந்துடுவான், நான் தான் படிக்கிறதே இல்லையே சார், வேணாம் சார். டேய் என்னடா எல்லாரும் இப்படி சொல்றீங்க? டேய் முன்னல், உன்னை இந்த டீம்ல போட்டுறவா? சார் அதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல, நான் நின்றுவேன். ஆனா என்னால ஒரு ரவுண்டு தோத்தோன்னு இருக்கக்கூடாது இல்ல சார், வேணாம் சார். டேய் இப்படி இருந்தா எப்படிடா? என்னமோ காலையில என்கிட்ட பெருசா பேசுனீங்க, அதெல்லாம் சும்மாவா? சார் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க சார். சரி, அப்ப யாருதான் கலந்துக்கிற போறது சொல்லுங்க. சார் ஓட்டடாங்க நல்லா படிக்கிற பொண்ணு சார், அவதான் சார் கரெக்டா இருக்கும். என்ன வெண்ணிலா, இதுல கலந்துக்கிறியா? புக்ல இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கேன் சார். ஜிகேலாவும் கொஞ்சம் தெரியும், ஆனா ரொம்பலாம் தெரியாது சார். அத பின்னாடி பாத்துக்கலாம். நீ கலந்துக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கியா? இருக்கு சார். சரி, இன்னும் ஒரே ஒருத்தர் வேணும். அது யாரு சரியா இருப்பாங்க? டேய் நீங்களே சொல்லுங்களேடா. சைலன்ஸ். என்ன கண்ணா, உனக்கு ஓகே தானே? சார் கண்ணனை விட்டா வேற ஆளே இல்ல சார். எல்லா விஷயத்தை பத்தியும் நல்லா தெரியும், எதுக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லலாம் சார். சரி, அப்ப கண்ணனே வச்சுக்கலாம். சரியா? என்ன கண்ணா? ஓகே சார். ஏன் சார் நாங்களாம் சொல்ல மாட்டோமா? சார் அதெல்லாம் கூட கூட பேசுறது தான் சார் லாக்கி, இதுக்கெல்லாம் வேஸ்ட் சார். யாரு நான் வேஸ்டா? நீ தாண்டா வேஸ்ட்.
சார் ஒண்ணும் பண்ண வேணாம் சார். அந்த பொண்ணை கேள்வி கேளுங்க சார். கரெக்டா சொல்லிச்சுன்னா சேர்த்துக்கோங்க சார். என்ன டப்பாசு, அவன் சொன்னதுக்கு நீ ரெடியா? ரெடி சார். சரி. நைல் நதியின் நன்கொடை என்று அழைக்கப்படும் நகரம் இது. சொல்லுமா, சொல்லு சொல்லு. எனக்கு தெரியும், நீ கொஞ்சம் அமைதியா இருடா. பிரான்ஸ் சார். தப்பா சார்? என்ன கேட்காத, நீ சொல்லு. சார் பிரான்ஸ் தானே சார்? தப்பு சார், எகிப்து தான் கரெக்ட் சார். வெரி குட் கண்ணா. சார் இவ்ளோ கஷ்டமான கேள்வியா கேட்டா எப்படி சார் தெரியும்? சிம்பிளா கேளுங்க சார், நான் சொல்றேன். சிம்பிளாவா? தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் கட்டப்பட்டு உள்ளது? கங்கை சார். தப்பு சார், யமுனா நதி சார். வெரி குட். டப்பாசு, நீ ஒன்றும் கவலைப்படாத. இந்த ரவுண்டு அவங்க 2 பேரும் ப்ராக்டிஸ் பண்ணட்டும். நீங்க அடுத்த ரவுண்டு ப்ராக்டிஸ் பண்ணு. சரிங்க சார். சரி, உட்காரு. சத்தம் போடாம எல்லாரும் அமைதியா படிங்க. கண்ணா, சார். வெண்ணிலா, இன்னையிலேருந்து படிக்க ஆரம்பிங்க. சரிங்க சார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வாத்தியார் புள்ளல்ல, மக்காதான் இருப்பான். அது எந்த வாத்தியார் புள்ள? கயல். அப்பா இப்பதான் புரியுதாக்கும். உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் உருப்பிட்ட மாதிரி தான். நிஜமாவா? ஐ லவ் யூ. என்ன சிரிக்கிற? ஸ்டாலின் சார், உண்மையை சொல்லுங்க. இதுதானே நீங்க உங்க வாழ்க்கையில சொல்ற ஐ லவ் யூ? வாத்தியாரா இருந்து ரொம்ப நாள் ரொமான்ஸ் மிஸ் பண்ணிட்டேல்ல? கை நீட்டு. சார் என்ன சார் கூப்பிட்டு தான் சொன்னாங்க? குருவி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன சார் சொல்லுங்க சார், பண்றேன். அதை விட்டு அசிங்கமா எப்படி சொல்றீங்க? இல்ல, தேனிக்கு போலாம்னு பாக்குறேன். எனக்கு ஒரு டிக்கெட் புக் பண்றியா? என்ன சார் திடீர்னு ஊருக்கு? கண்டிப்பா நீங்க அண்ணிய பார்க்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அம்மா அப்பாக்கு ஏதாவது உடம்பு கிடம்பு சரியில்லையா சார்? சார் அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா. பின்ன மறுபடியும் மூடு மாதிரி ஊருக்கு போறீங்களா? பசங்க கிட்ட ஊருக்கு போக மாட்டேன்னு சொன்னது, அண்ணாச்சி கிட்ட சவால் விட்டுதான் பொய்யா? ஆட என்ன சார் நீங்க, போங்க சார். யோ, சும்மா ஏதாவது பேசிட்டு இருக்காதீங்க. நான் ஊருக்கு ஓடி போறவனா இருந்தா அண்ணாச்சிட்டே சவால் விடுறேன். அப்புறம் எது சார் ஊருக்கு போறீங்க? இல்ல, கையில போய் கூட்டு வரலாமேட்டு தான். சார் உண்மையாவா சொல்றீங்க? ஆமையா? பா, இப்போ எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா சார்? இந்த மாதிரி நேரத்துல அண்ணி அமிச்சிட்டீங்களே, அங்க அவங்க என்ன பண்ணுவாங்களோ ஏது பண்ணுவாங்களோன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சார். அண்ணிய போய் கூட்டுவாங்கன்னு நானே கூட சொல்லலான்னு இருந்தேன் சார். சரியா அந்த மாதிரி சொன்னா எங்க நீங்க கோச்சிக்க போறீங்க தான் நான் வாயே திறக்கல சார். அவ ஒண்ணும் பண்ணலையா. நான் தான் சின்ன பிள்ளைத்தனமா அவகிட்ட கோச்சிக்கிட்டேன். நான் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்படுவாயா. என்ன மாதிரி அவளை யாரும் பார்த்துக்க முடியாது குருவி. ஆமா சார், இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் புருஷன் கூட இருக்கணும் தான் சார் ஆசைப்படுவாங்க. அண்ணி எப்படா நீங்க கூப்பிட வருவீங்கன்னு எதிர்பார்த்து நிப்பாங்க சார். தெரியாத ஊர்ல எங்கவும் சம்சாரத்தைன்னு கேக்குறாங்க. அது அவ பிறந்த ஊரியா? அந்த ஊர்ல யாராவது உங்க வீட்டுக்காரங்கன்னு கேட்டா அவ என்னையா சொல்லுவா? நானு அவ வீட்டுல போய் ஏதாவது சொல்லி விட்டு வந்திருக்கனியா? நான் தப்பு பண்ணிட்டேன் குருவி. ஆடா அதனால என்ன சார், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போல சார். நாளைக்கே போவோம், நானும் கூட வரேன். அவ இல்லாம என்னால இருக்க முடியலையா? அவ என்னோட சரி வயதுன்னு எனக்கு எப்போ தெரிஞ்சிச்சு குருவி. ஓ, ஆம்பளை எப்படி இறங்கி போறதுன்னு நினைச்சிருப்பீங்க, அதானே சார்? இல்ல குருவி, நான் இப்படிலாம் என்னைக்குமே நினைச்சது இல்லை. அவ எனக்காக பல விஷயத்தை விட்டு கொடுத்துருக்கா. அவகிட்ட போய நான் போட்டி விடுவேன், அதெல்லாம் இல்லை குருவி. அப்புறம் வேற என்ன சார் பிரச்சனை? எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க, என் துணியை துவைக்க ஆள் வேணுண்டு, அதுக்காகத்தே அவளை கூப்பிட வந்தாண்டு யாராவது சொல்லிடுவாங்கன்ட்டு தான் பயந்துக்கிட்டு இதனால நான் போகவே இல்லை குருவி. ஆனா அதுக்காக நான் பயந்துக்கிட்டு ஏன் முன்னாடி நான் ஏன் பிரிஞ்சிருக்கணும் குருவி? என் வாரிசு அவள் வகுத்துல சுமந்துட்டு இருக்கா குருவி. இந்த நேரத்தில் அவளை தரையிலே நடக்க விடக்கூடாது. அவளை தனியா விட்டேனே குருவி. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டேன் சார். அதை விடுங்க சார், அழாதீங்க சார். இனிமே நம்மளுக்கு நல்ல காலம் தான் சார்.
நம்ம அழக்கூடாது சார். நம்மள யார் அழ வைக்கிறாங்களோ அவங்கள தான் சார் நம்ம அழ வைக்கணும். கண்ணை தொடைங்க சார். நான் போய் டிக்கெட்டை போட்டு வந்துடுறேன். குருவி ஆ? நான் கூப்பிட்டா கையல் வந்துருவாள்ல. அட என்ன சார் நீங்க? கண்டிப்பா வருவாங்க சார். தைரியமா இருங்க சார்.